ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஈவினிங்லேருந்து நைட்டு டின்னர் வர என்ன பண்ணுறேன்னு பார்க்க போகலாம். எனக்கு வந்து ஏற்கனவே உடம்பு முடியலை. சரி, சாயந்தரம் போல் ஒரு மசாலா காஃபி சொல்லியிருக்கேன்ல, ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் மசாலா காஃபி. ஸோ என் பொண்ணுங்க தான் போட்டுட்ருக்காங்க. தண்ணி ஊற்றி அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறமேட்டுக்கு இந்த நட்சத்திர பூ இருக்குது பார்த்திங்களா, அது சுக்கு எல்லாமே போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும். அதோடு கொஞ்சம் டீ தூள் போட்டுக்கணும். இந்த மாதிரி கொதிக்குது பார்த்திங்களா, நல்லா கொதி வரணும். அந்த மசாலா வந்து அந்த தண்ணியில் இறங்கணும். மிளகு கூட போட்டுக்கோங்க, கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடணும். சொன்னேன் பார்த்திங்களா, நட்சத்திரப்பூ, அந்த ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்காங்க. நல்லா கொதிஞ்சு இந்த மாதிரி கலரில் வந்ததுக்கப்புறமா சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சர்க்கரையும் அதோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். நல்லா கொதிஞ்சு இப்படி திக்காயிடணும். நிறைய தண்ணி ஊற்றுனாங்க பார்த்திங்களா, கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த மாதிரி சுண்டி இருக்கணும். அந்த மசாலாவும் தண்ணியும் நல்லா சுண்டி இருக்கணும். இஞ்சினா சுண்டி இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கப்புறமா பாலை ஊற்றணும். அப்போ தான் அந்த பாலும் மசாலா அதில் இருக்க சுக்கு, ஏலக்காய் அதெல்லாம் மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த பாலையும் நல்லா கொதிக்க விடணும். இது வந்து இப்போ உடம்பு முடியல அப்படின்னா நீங்கள் இப்படி செஞ்சு மசாலா காஃபி போட்டிங்கன்னா இந்த தலைவலிலாம் கொஞ்சம் குறையும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். அதனால் இது மாதிரி மசாலா காஃபி போட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டீ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது மாதிரி 2-3 தடவை பொங்க விடுங்க, நல்லா கொதிக்கணும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி இந்த டீயை குடித்தோம்னா தலைவலி கொஞ்சம் இதமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி டீ மட்டும்தான். ப்ரெட்டு கொஞ்சம் முன்னாடி தான் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். சரி, டீ மட்டும் இப்போ குடிச்சிக்கலாம் அப்படின்னு குடித்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு என்ன பண்ணலான்னு தெரியல. கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ரசம் வச்சு சாப்பிட்ருவோம், நமக்கு தான் உடம்பு முடியலையேன்னு சொல்லிட்டு ரசமும் பொரியலும் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு ரசமும் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி சாதத்தை குக்கரில் வச்சுருவோம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்துச்சு. சரின்னு முட்டைக்கோஸ் அரிஞ்சிகிட்ருக்கேன். நான் எப்போதுமே வந்து சாதம் குக்கரில் வைக்கவே மாட்டேன். இந்த மாதிரி முடியாத டைமில் மட்டும் குக்கரில் வச்சுப்பேன். ஏன்னா இப்போ வடிக்கிறதுனா அதை தண்ணி கொதிக்கணும், அப்புறம் அரிசி போட போகணும், அதை பொங்குச்சுன்னா குறைக்க வைக்க போகணும், அப்புறம் வடிக்கணும். குக்கர்னால் அப்படியே கழுவி வச்சிட்டோம்னா 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டுடலாம். அது வந்து குக்கர் சாதம் நல்லது இல்லை தான், ஆனாலும் இந்த உடம்பு முடியாத டைமில் என்னால் என்ன பண்ண முடியும், அதை சீக்கிரம் சமைச்சு சாப்பிடணுமேங்கிறதுக்காக நான் குக்கரில் வச்சுட்டேன். சரின்னு முட்டைக்கோசை நல்லா நாங்கள் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சு அதை கழுவிட்டு பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நைட்டுக்கு இந்த உடம்பு முடியாதனால ரசம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காலைலேருந்து கொஞ்சம் கூட என்னால் சாப்பிடவே முடியல, அவ்வளோ டயர்டாகிடுச்சு. பசிக்குது, ஆனால் சாப்பிட முடியல. ஒரு முட்டைக்கோஸில் அரை முட்டைக்கோஸ் தான் நாங்கள் பொரியல் பண்ணிக்கிட்டோம். மீதியை சரி நாளைக்கு எதனாவது பண்ணிக்கலாமேன்னு வச்சுட்டேன். எனக்கு இது மாதிரி தான் முட்டைக்கோஸ் அறிய தெரியும். ஆனால் சில பேர் வந்து ரொம்ப பொடுசாக அறிவாங்க. அது ரொம்ப கல்யாணத்துலலாம் எப்படி தான் அப்படி அறிகிறாங்களோ, நானும் ட்ரை பண்ணிவிட்டு அது மாதிரி வரவே மாட்டேங்குது. நான் அரிஞ்சதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவையும் போட்டு முட்டைக்கோஸை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அந்த எண்ணெயில் அதெல்லாம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். கழுவியாச்சு, போதும். 2 கழுவுக்கு அதிகமாகவும் கழுவக்கூடாது. காயை வந்து அரிஞ்சிட்டு கழுவவே கூடாது. பச்சை மிளகாவை இந்த நேர் வாக்கில் அரிஞ்சு போட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. காயலி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு மூடி வச்சா அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நிறைய பச்சை மிளகாவில் 2 தான் போட்டிருக்கேன்.
ஏன்னா அது அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாமேன்னு. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு வீட்டில் உங்கள் யாருக்காவது உடம்பு இல்லைன்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேக்ஸிமம் உடம்பு சரியில்லைன்னா ரசஞ்சாதம் சாப்பிடுவோம். ஒரு மாத்திரையை போட்டு போத்தி படுத்துடுறது, அவ்வளோதான். முட்டைக்கோசெல்லாம் கழுவுனதை போட்டாச்சு. அரிகிறதுக்கு முன்னாடி முட்டைக்கோசை கழுவ முடியாது. அது எப்படி முட்டைக்கோசை அரிகிறதுக்கு முன்னாடி கழுவ முடியாது? அதனால் அரிஞ்சோன்னே 2-3 அலசு இல்லாமல் ஒரு அலசுலேயே தண்ணியில் போட்டு அப்படியே இது பண்ணியாச்சு. ஸோ நல்லா அரிஞ்சாச்சு. மிக்ஸ் பண்ணி எண்ணெய் மட்டும்தான் லைட்டாக தண்ணி ஊற்றினேன், நிறைய தண்ணி ஊற்றலை. கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி. நான் சொன்னேன்ல 2 பச்சை மிளகாய் தான் போட்டேன், ஏன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடுறதுனால. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சாச்சு. மேலாக்கில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுக்க வேண்டியதான். ஸோ ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் பொரியல். வெந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த கொத்தமல்லியை கூட தூவி விட்டேன். ஸோ அடுத்தது ரசத்துக்கு ரெடியாக பண்ணலாம். சீரகம் எடுத்துட்டோம், மிளகு எடுத்துட்டோம், பூண்டு 2 பல் பூண்டு உரித்து போட்டுக்கலாம். அதை அரைச்சி எடுத்து வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சோன்னு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகம் மசாலா தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு புளி கரைச்சின புளி இல்லை, கிடைக்கல கடையில். அதனால் கடையில் வந்து பேஸ்ட்டாக தான் கிடச்சிச்சு. அதனால் இந்த புளி பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன், அதை கொஞ்சம் ஊற்றி விட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கு அரிஞ்சு போகிறத விட கையில் நசுக்கி போட்டு அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கைப்பக்குவம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. கொஞ்சம் கொத்தமல்லி அரிஞ்சு போட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு மூடி வச்சிட்டேன். ஸோ ரசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. குக்கரில் வச்ச சாதம் கொஞ்சமும் ரசம் கொஞ்சமும் பார்க்கவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உடம்பு முடியாததுக்கு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ இன்றைக்கான டின்னர் முடிஞ்சிச்சு.